புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை சலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி காட்டுகின்ற பொழுது சத்தியமிட்டு சில விஷயங்களை சொல்லி காட்டுவது அவனுடைய பழக்கம். எந்த விஷயங்களின் மீது இறைவன் சத்தியமிட்டு சொல்கின்றானோ அதிலே மனிதர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இதில் நாம் இறைவனுடைய அந்த வார்த்தையின் மூலமாக, சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக இது நமக்கு தெரிகின்ற ஒரு செய்தி என்பதை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான பொருளின் மீது சத்தியம் யாரும் செய்ய முடியாது, யாரும் செய்ய மாட்டார்கள். அப்போ உயர்ந்த ஒரு வஸ்துவின் மீது தான், ஒரு பொருளின் மீது தான் சத்தியம் செய்வார்கள். அதனால்தான் மனிதர்களுக்கு கூட ஒரு விஷயத்தின் நீ அடுத்தவர்களுக்கு சத்தியம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனை தவிர வேறு யாரின் மீதும் சத்தியம் என்று சொல்லக்கூடாது. இவரின் மீது சத்தியமாக, அல்லது காபாவின் மீது சத்தியமாக, குரானின் மீது சத்தியமாக என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் இறைவனின் மீது சத்தியமாக என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்வார்கள். கஅபாவின் ரப்பின் மீது சத்தியமாக, அதே போல இறைவன் மீது சத்தியமாக, இப்படிதான் அல்லாஹ்வின் மீது என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ சத்தியம் என்பது உயர்ந்த ஒரு வஸ்துக்களின் மீது தான் சத்தியம் என்று சொல்ல முடியும். அது போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்லக்கூடிய வரிசையிலே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபஇ வல் வத்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூராவுடைய துவக்கத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த காலை நேரம் இருக்கிறது, நேரங்களிலே ஒரு சிறந்த நேரம், உன்னதமான ஒரு நேரம். எனவே உயர்ந்த கண்ணியமான அந்த நேரம், பரக்காத்துகளை கொண்டு வரக்கூடிய நேரம், மனிதனுக்கு பல ஆரோக்கியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் என்பதனால் அல்லாஹ் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரி வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வலயாலின் அஷ்ரி, 10 நாட்களின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர், அந்த 10 நாட்கள் என்று சொன்னால் 10 பகல் 10 இரவு எடுத்துக்கொள்ளும். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரி வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அதே போல அல்லாஹ் சொல்கிறான் வஷ்ஷஃபஇ வல் வத்ர், இரட்டை படையின் மீது சத்தியமாக, ஒற்றை படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். இறைவன் 10 நாட்களின் மீது சத்தியம் என்று சொல்கிறானே, அது எந்த 10 நாட்கள் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்துடைய முந்திய 10 நாட்கள். அப்ப துல்ஹஜ் மாதத்துடைய முந்திய 10 நாட்கள் உயர்தரமான ஒரு கண்ணியமான நாட்கள், அல்லாஹ்விடத்திலே மிக அந்தஸ்து பெற்ற ஒரு நாட்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா, வஷ்ஷஃபஇ, இரட்டை படையின் மீது சத்தியமாக என்று சொன்னானே, அது துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள். 10வது நாள் என்பதை இரட்டைப்படையான நாள் என்றுதான் நாம் சொல்லுவோம். அதே போல வித்ர் என்று சொன்னானே அல்லாஹ், ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக, அது அரஃபாவுடைய நாள் 9வது நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார்.
பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் சிறப்பை எல்லாம் வைத்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மாதங்களிலே போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த காலத்திலிருந்து போர் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் சில காலங்களிலே மாதங்களிலே போர் செய்வதற்கு தடை செய்திருக்கிறான். அந்த தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், முஹர்ரம் மாதம், அதே போல ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களிலே போர் செய்வதற்கு தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். காரணம் என்னவென்று சொன்னால் இது எல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய அமலோடு அது சேர்ந்திருக்கிறது. எனவே ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வரக்கூடியவர்கள், கஅபாவை நோக்கி வரக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் யாரும் எந்த விதமான யுத்தங்களிலே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாட்களை பொறுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை விதித்திருக்கிறார். இந்த சில மாதங்களிலே போர் செய்வது கூடாது என்பதாக. அதே போல அந்த மாதங்களை சார்ந்ததுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டான். நபியே, நீங்கள் 30 நாட்கள் நோன்பு இருந்து விட்டு என்னிடத்திலே வாருங்கள், தௌராத்துடைய வேதத்தை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அந்த பூரி சினான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலைப்பகுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். எதற்காக என்று சொன்னால் தௌராத்துடைய வேதத்தை தருவதற்காக. அப்ப 30 நாட்கள் அவர்கள் நோன்பு இருந்தார்கள். நோன்பு இருந்து விட்டு அவர்கள் ஒரு குச்சியை எடுத்து வாயை நல்ல முறையில் சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் ரப்பிடத்திலே அவர்கள் அந்த மலையை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். அப்ப அந்த மலை கிட்ட வந்த உடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இன்னும் ஒரு 10 நாட்கள் நோன்பு இருந்துட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் ஒரு 10 நாட்கள் நோன்பு இருந்து விட்டு மீண்டும் வந்தார்கள். ஃபஸ்ஸீர்கள் சொல்கின்றார்கள், முந்தைய 30 நாட்கள் நோன்பு இருந்தார்களே அது துல்காதாவுடைய மாதம். துல்காதாவுடைய மாதம் 30 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு இருந்தார்கள். அல்லாஹ் இன்னொரு 10 நாட்கள் நீங்கள் நோன்பு இருந்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அது துல்ஹஜ்ஜினுடைய மாதம். அந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே முந்தைய 10 நாட்கள் நோன்பு இருந்து விட்டு அந்த நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்திலே துல்ஹஜ் மாதத்திலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10ஆம் நாள் என்றுதான், துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆம் நாள் என்றுதான் தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த நாட்கள் என்று சொன்னால் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். அதனால்தான் சொல்வார்கள், மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் உயர்தரமானது, அதிக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அந்த நாட்கள் நம்மளை நோக்கி இன்னும் சில தினங்களிலே வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த நாட்களை நாமளும் வெகுமதிகளாக ஆக்கிக் கொண்டு நல்ல முறையில் அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். நிறைய அமல்கள் அதில் இருக்கிறது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய நாட்களில் நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, அதிகமாக தஹ்லீல் ஓதுங்க, அதிகமாக தஹ்மீத் செய்யுங்க, அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த தஸ்பீஹை, என்ற இந்த கலிமாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அந்த நாள், கண்ணியமான அந்த நாள், அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய அந்த 10 நாட்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னும் நிறைய பல சிறப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அந்த முந்தைய துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு வைக்கின்றார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு வைத்ததை போன்றுண்டான நன்மையை அல்லாஹ் தருகின்றார்.
ஹஜ் மாதத்தில் நோன்பு வைத்தவர்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவருடைய நன்மையை அல்லாஹ் தருகிறார். அன்றைய இரவு நேரங்களில் யார் நின்று வணங்குகின்றார்களோ லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவதுடைய போன்ற நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தருகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ இவ்வளவு சிறப்புகளையும் நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். எனவே அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதில் குறிப்பாக 9வது நாள் அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, அந்த ஷைத்தான் ஒரு நேரத்திலே ரொம்பவும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்ட ஒரு நாள் எது என்று கேட்டால் அந்த ஷைத்தான் சொல்லுவான் பத்ருடைய நாள். பத்ருடைய நாள் இருக்கிறது மிகவும் கேவலப்பட்டு சிறுமைப்பட்ட ஒரு நாள் என்று சொன்னால் அது பத்ருடைய நாள் தான். அந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்தார். எதிர்பாராத ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்தார். முஸ்லிம்களுக்கு இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக கிடைக்கிறது என்று அவனால் தாங்கிக் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஷைத்தான். அப்படி அழுது புலம்பிய அந்த ஷைத்தான் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாளை வருகின்ற பொழுது அவன் அழுது புலம்புகிறான் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இறங்குகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் அவன் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள் என்று பயந்து அழுகின்றான், கதறுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை, பெரும் பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவ்வளவு மிக பாக்கியமான நாள். அதே போல ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்களோட ஹாஜிகள் கூட அங்கே அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே அரஃபாவுடைய நேரத்திலே அந்த மைதானத்திலே அவர்கள் என்ன ஒரு அமலை செய்வார்கள். ஒரு அமல் அல்ல, தொழுவதில்லை, என்ன ஒரு அமல் இல்லை, ஒரே ஒரு அமல் மட்டும்தான், துஆவுடைய அமல் மட்டும்தான். துஆ மட்டும்தான் செய்வார்கள். தொழுகை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா லுகத் மஸ்ஸரின் சேர்த்து தான் தொழுவணும்னு சொல்றான், தனித்தனியா தொழுவது. அப்போ அந்த அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் அந்த அரஃபாவுடைய நாளிலே உட்கார்ந்துட்டு அரஃபாவுடைய மைதானத்தில் உட்கார்ந்துட்டு அல்லாஹ் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் நானே, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா தெரியலையே என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டால் அவனை விட கேவலமான உலகத்தில் யாரும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் மிக விசாலமாக இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளில் கூட என்ன செய்கிறார், அல்லாஹ் மன்னிப்பானா என்ற அந்த சிந்தனை எழுகிறார். ஒரு பொழுதும் வந்துவிட்டால் அவனை விட பெரும் கேவலமானவல்ல, பெரும் பாவிகள் என்று கூட முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், முஹத்தீஸ்கள் சொல்கிறார்கள். ஒரு பெரும் பாவி அல்லாஹ்வுடைய மன்னிப்பானா என்று நினைக்கின்றவர் பெரும் பாவி என்று சொன்னார்கள். என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் அன்றைய நாளில் மிக விசாலமாக இறங்கக்கூடிய அந்த நாள். எனவே தான் அன்றைய நாளில் நாம் நோன்பு வைக்கின்றோம். இந்த நாம் என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம். அவர்கள் ஆட்சிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாட்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். அந்த இடம்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்துக் கொண்ட ஒரு இடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த நாளை அரஃபாவுடைய நாளை சந்திக்கக்கூடிய ஒரு சில நாட்களிலே அரஃபாவை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். எனவே அந்த நாளில் நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.